எஸ்டர்டேவோட கண்டினியூவேஷன் விலாக் தான் இது. நிறைய தை மாதம் பிறந்தாலே நிறைய முகூர்த்தம் தான். ஸோ வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மேரேஜ்க்கு கிளம்ப வேண்டியதாக போச்சு. நாங்கள் இப்படி கிளம்பி வந்துட்டோம் என்னோடய சிஸ்டர் கூட. ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே கிராண்டாக நடந்தது. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. இப்போ இருக்க பிஸி டைமில் யார் வீட்லேயும் போய் யாரையும் நம்ம பார்க்க முடியல. ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனில் தான் எல்லாரையுமே மீட் பண்ணிப்போம். அதனால் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே அவாய்ட் பண்ணாமல் கிளம்பி போயிடுறது. என்ன சாத்விகா வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். சஷ்மிதா கிட்ட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அவன் என்ன பண்ணுறானோ ஏதோன்னு அதே டென்ஷன் வேறு எனக்கு இருந்தது. என்ன தான் நான் அங்கே வந்து இருந்திருந்தாலும் என் குழந்தை மேலேயே எனக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருந்தது. பாப்பா விட்டுட்டு வந்துட்டோமேனிட்டு. அப்படியே எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டு சிரித்து பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னுட்டு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. போகும்போது டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, சீக்கிரமாகவே ஏர்லியாக போயிட்டோம். வரும்போது ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 11:30 ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் உமா. பாய்.